இது பார்ட் 3. இது அடுத்த சப்ஜெக்ட் என்னென்னா, ஹெரோயினை விட அடுத்து இந்த கள்ளக்கடத்தல் செய்கிறத விட லாபம் எவ்வளோ கூட உழைக்கக்கூடிய வேறு பிஸ்னஸ் ஒஃபிஷியலியாக சட்டப்படி ரோட்டில் லொரியில் ஏற்றிட்டு போகலாம். அரசாங்கமோ அரசுக்கு எதிரானதோ சட்ட எக்கோ ஃப்ரெண்ட்லியான உற்பத்திகள் இருக்குது. சூழலை பாதிக்காத, அடுத்த வீட்டுக்காரனுக்கு புகை நச்சுகளை ஏற்படுத்தாத, நோய் நொடிகள் விரியாத எத்தனை உற்பத்திகள், எத்தனை ப்ராடக்ட்கள் ஸ்ரீலங்காவில் இருக்குது. எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் முன்றாகல புத்தளையில். அவரும் இதுக்குள்ளே இருந்து உருவானவர் தான். அவர் காட்டு நெல்லிக்காயோட தொழில் ஆரம்பித்தவர். எனக்கு அவர் 30 வருஷத்துக்கு முதல் தெரியும். அவர் இந்த காட்டுக்குள்ளே போய் நெல்லிக்காய் 20 கிலோ பிச்சு பிபுள மெதகாமையிலிருந்து அவர் சைக்கிளில் ஒன்றாகலை கொண்டு போய் விற்றுட்டு இருந்தார். அப்புறம் அவருக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்தேன். இந்த நெல்லிக்காயை கழுவிட்டு உரலில் போட்டு இடிச்சிட்டு காய வச்சுட்டு கொழும்பு பெட்ரா மார்க்கெட் மெயின் ஸ்ட்ரீட்டில் மூலிகை விற்கிற கடையில் இருக்கு, அங்கே கொண்டு போய் கொடுக்கலாமே என்று அவருக்கு சில ஐடியாக்கள் கொடுத்தேன். அவர் இங்கே 15 ரூபாய்க்கு அவரே பிச்சு காட்டில் 20 கிலோ. அவருக்கு அப்பா அம்மா 2 பேர் மென்டல், பட் அவருக்கு 4 அக்காமார். இவர் தன்னை படிப்பை குறையில் விட்டுப்படுத்தான்னு அதை ஆரம்பித்தார். அப்புறம் அவர் அங்கே கொண்டு போய் விற்றார், கொழும்புக்கு. அதை கொழும்புக்கு கொண்டு போய் விற்றார். அவருக்கு மாத்தைக்கு கிழமைக்கு 3 தரம் தான் 3 கிளைக்கு பிபுளையிலேருந்து மெதகாமையிலேருந்து கொண்டு விற்றார். அவருக்கு கிழமைக்கு 200 ரூபா லாபம் கிடைக்கும். அதில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். பிறகு கொழும்புக்கு கொண்டு போக அவருக்கு அது 2000 ரூபா மாறிச்சு. பிறகு கொழும்பில் உள்ளவங்க சொன்னாங்க, அந்த நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு நல்லா இடித்து நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக்கி கொண்டு வாங்கண்டு. அப்புறம் அதுக்கு ஒரு மெஷின் வாங்கினார். அதுக்கு அந்த மெஷின் வாங்குறதுக்கு, நெல்லிக்காயை உடைக்கிறதுக்கு, அந்த நெல் குத்துற மெஷின் ஒரு மெஷின் வாங்குறதுக்கு 6000 ரூபா தேவைப்பட்டுச்சு. அப்போ நானும் பக்கத்தில் இருந்தான், அதை செய்தோம். கடைசியாக இன்றைக்கு பிபுளையில் இண்டஸ்ட்ரியல் சோன் மெதகாமையில் இருக்கிற ஆகப்பெரிய ஃபேக்டரிகளில் அவருடைய ஃபேக்டரியும் உண்டு. அதில் 183 வகையான மூலிகைகள் செய்கிறோம். 85 பேர் நேரடியாக வேலை செய்கிறாங்க. 2300 பேர் மறைமுகமாக வேலை செய்கிறாங்க. இந்த காட்டுக்குள்ளேருந்து எங்களுக்கு 163 விதமான மூலிகைகளை கொண்டு வந்து கொடுக்காங்க. இதுகளை விட்டுட்டு ஐயோ, நம்மளோட மக்களையும் நம்மளோட இளைஞர்களையும் இந்த பெண்களையும் நினைக்கும்போது பேசுவோம் அடுத்த இயேசுவில்.